உலகமெங்கும் வாழும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான ப்ராடக்ட் பத்தி பார்க்க போறோம். கண்டிப்பா நம்மளுடைய வீட்டுல தோசை எல்லாருமே செஞ்சு கொடுப்பாங்க. பட் ஆனா அந்த தோசை சுடுறதுக்கு ஒரு தவா அப்படிங்கிறது தேவைப்படுது இல்லையா? அந்த தவா தான் இன்னைக்கு 5 ப்ராடக்டா பார்க்க போறோம். சோ இதோட பிரைஸ் அண்ட் மற்ற டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த தோசா தவா வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் நம்மளுடைய வீட்டுல இருக்கக்கூடிய லேடிஸ் தெரிஞ்சுக்கணும். கண்டிப்பா மென்ஸ் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்க வீட்டு அம்மாக்கு இதை போட்டு காமிங்க அண்ட் ஒய்ஃபுக்கும் இந்த வீடியோ போட்டு காமிங்க. சோ இப்போ ஒரு தவா நம்ம வாங்க போறோம்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 5 டைப் ஆஃப் கோட் பண்ணிருக்காங்களான்னு பாருங்க. ஏன்னா முன்னாடிலாம் பிளாக் கலர்ல பெயிண்ட் பண்ண மாதிரிலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணிருப்பீங்க. செராமிக் அப்படின்னு சொல்லி ஒயிட் கலர்ல பெயிண்ட் பண்ணிருப்பாங்க. அதெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. சோ அது ஹெல்த்தை மிகப்பெரிய அளவுல ப்ராப்ளத்தை உண்டாக்கும். ஓகேவா? அதனால ஒரு தவா வாங்குறீங்க அப்படின்னா 5 ஸ்டெப் அளவுல கொடுக்கக்கூடிய கம்ப்ரஸ் பண்ணப்பட்ட ஒரு சூப்பரான தவா வாங்கணும். சோ இப்போ இந்த தவா வாங்குறதுக்கு முன்னாடி இந்த தவாவுடைய திக்னஸ் எவ்வளவு கொடுத்திருக்காங்க பாருங்க. 300 mm அப்படின்ற ஒரு அளவுல திக்னஸ் இருந்ததுன்னா கண்டிப்பா ஈவனா ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும். அட் தி சேம் டைம் நீங்க செய்யக்கூடிய ஃபுட்டும் ஹைஜீனிக்கா இருக்கும் இல்லையா? சோ அதனால இந்த மாதிரியான விஷயத்தை கண்டிப்பா வாங்கும்போது செக் பண்ணிக்கோங்க. இப்போ நிறைய விதமான தவாஸ் எல்லாம் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். டாப் சைடுல கிரானைட் மாதிரியான ஃபினிஷிங் கொடுக்குறாங்க. சோ இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகாவும் இருக்கு. அட் தி சேம் டைம் சுத்தமா எண்ணெய் பிடிக்கிறது இல்ல அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்ப தவா வாங்கும்போது மேல கிரானைட் மாதிரியான ஃபினிஷ் அது எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா டாட் டாட்டா ஒரு மாதிரி நம்ம கல்லு தர எப்படி இருக்கும் சோ அதே மாதிரி தான் அந்த ஒரு ஃபினிஷிங் பண்ணிருப்பாங்க. பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அட் தி சேம் டைம் தோசை சுட முடியும். இன் கேஸ் நீங்க அதுல ஆம்லெட் போட்டீங்க அப்படினா கூட உங்களுக்கு எந்த விதமான ப்ராப்ளமும் வராது. மல்டி பர்பஸ் ஆகும். இந்த மாதிரியான கிரானைட் ஃபினிஷ் பண்ணப்பட்ட தவா கண்டிப்பா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஒரு தவா நீங்க வாங்க போறீங்கன்னு வெச்சுக்கோங்களேன். அத கேஸ்லயும் யூஸ் பண்ணனும். அட் தி சேம் டைம் அத இண்டக்ஷன் ஸ்டவ்லயும் யூஸ் பண்ற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. சோ இது கேஸ் தீர்ந்துச்சு அப்படினா ஆட்டோமேட்டிக்கா இண்டக்ஷனுக்கு நம்ம போயிடலாம். சோ இப்பலாம் கேஸ் ஸ்டவ்லயே இண்டக்ஷனும் சேர்த்து வருதாங்க. சோ அந்த மாதிரிலாம் இருக்குது. சோ அதெல்லாம் நம்ம கம்மிங் வீடியோஸ்ல நம்ம பார்க்கலாம் அந்த மாதிரியான ப்ராடக்ட்டும். பட் இப்போதைக்கு பாத்தீங்கன்னா தவா வாங்கும்போது இண்டக்ஷன் பேஸ் சப்போர்ட் இருக்கா அப்படிங்கறதையும் பாத்துக்கோங்க. அண்ட் தவால பாத்தீங்க அப்படின்னா மெட்டல் ஸ்பூனை யூஸ் பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ல கொடுத்திருக்காங்களா அப்படிங்கறத பாத்துக்கோங்க. கூடவே பாத்தீங்கன்னா அந்த தவாவுடைய ஹேண்டில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. அந்த தவாவுடைய ஹேண்டில் பாத்தீங்கன்னா சரியா ஃபிட் பண்ணாம விழுறது ஒரு விஷயம் நான் பாத்திருக்கேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா சீக்கிரமா broken ஆயிடுது ஹீட் தாங்காம. சோ நல்ல ஒரு ஏபிஎஸ் பிளாஸ்டிக்கால பண்ணிருக்காங்களா அப்படிங்கறதையும் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த தவாவுடைய டயாமீட்டர் அதாவது சைஸ் பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு 28 சென்டிமீட்டர் தராங்க, 30 சென்டிமீட்டர் தராங்க, 33 சென்டிமீட்டர்ல தராங்க. பொதுவா பெரிய தோசை வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு 33 சென்டிமீட்டர்ல இருக்கக்கூடிய தவாலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ உங்களுக்கு என்ன மாதிரியான சைஸ்ல வேணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டு நல்ல ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபைனலா பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான தவா நம்ம வாங்குறதுக்கு முன்னாடி அந்த வாரண்டி கண்டிப்பா செக் பண்ணிக்கிறோம். 2 years 1 years அப்படின்ற மாதிரி வாரண்டி தராங்க. சோ ஒவ்வொரு கம்பெனி பேஸ் பண்ணீங்க மினிமம் 1 year வாரண்டி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதோட குவாலிட்டி பாத்தீங்கன்னா கண்டிப்பா 2 years மாதிரி தான் இருக்கும். சோ அதனால பார்த்து பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள்லாம் பேஸ் பண்ணி டாப் 5 பெஸ்ட் நான்ஸ்டிக் தவா உங்களுக்காக எடுத்து வச்சிருக்கேன். சோ அது என்ன ஏது அப்படிங்கறத பார்க்கலாம். 7th பிளேஸ்ல பட்டர்ஃப்ளை தோசா தவா பத்தி பார்க்க போறோம். நான்ஸ்டிக் அலுமினியம் ஓம்னி தவா பத்தி பார்த்துக்கிட்டு வரோம். PFOA ஃப்ரீ, ஸ்டர்டி அண்ட் இம்பாக்ட் ரெசிஸ்டன்ட் ஆகவும் வருது. 3 லேயர் கேர்பிலோன் C2 நான்ஸ்டிக் கோட்டோட வருது. வாரண்டி 1 year வரைக்கும் ப்ராடக்ட்டுக்கு தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 555 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 170 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 6th பிளேஸ்ல சர்க்குலன் தோசா தவா பத்தி பார்க்க போறோம். திக் ஹார்ட் அனடைஸ்டு கன்ஸ்ட்ரக்ஷன் மாடலா வருது. 4 mm திக்னஸ் ஃபார் டியூரபிலிட்டிக்காக தராங்க. USA FDA அப்ரூவ்ட் நான் ஸ்டிக் கோட்டிங்கா பண்ணிருக்காங்க. குக்ஸ் ஃபாஸ்டர் அண்ட் சேவ்ஸ் குக்கிங் ஃபியூல் அண்ட் டைம் அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 3545 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 5 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 5th பிளேஸ்ல பிரெஸ்டீஜ்ல இருந்து வரக்கூடிய தோசா தவா பத்தி பார்க்க போறோம். கிரானைட் ஓம்னி தவா 300 mm வருது. டூபான் டெஃப்லான் கோட்டிங்கோட தராங்க. பேஸ் திக்னஸ் 3 mm பிளாக் கலர் மாடலா வருது. வாரண்டி 2 year தராங்க. மெட்டல் ஸ்பூன் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 1130 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.2 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 2199 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 4th பிளேஸ்ல பிகான் தோசா தவா பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டிக் பிளாட் தவா 280 mm வரைக்கும் வரும். டூபான் டெஃப்லான் கோட்டிங் பண்ணிருக்காங்க. PFOA சர்டிஃபைட் 5 லேயர் கோட்டிங் இருக்கு. நான் இண்டக்ஷன் அலுமினியம் மேட் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 799 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 7.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 63 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. 3rd பிளேஸ்ல செலோ தோசா தவா பத்தி பார்க்க போறோம். செலோ நான் ஸ்டிக் மல்டி யூட்டிலிட்டி தவாவா வருது. கம்ஃபர்டபிள் டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் இருக்கும். தோசா, ரொட்டி, பரோட்டா, கட்லெட், பீஸா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணிக்க முடியும். வாரண்டி 1 year வரைக்கும் தராங்க. Amazonல இந்த ப்ராடக்ட்டோட பிரைஸ் 999 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 8.4 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க. பேஸ்ட் ஆன் 205 வெரிஃபைட்
வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. செகண்ட் பிளேஸ்ல Tuffware தோசா தவா பத்தி பார்க்க போறோம். நான் ஸ்டிக் அலுமினியம் தோசா தவா 300 mm ல தராங்க. PFOA ஃப்ரீ ஸ்கிராச் ரெசிஸ்டன்ட் மாடலா வருது. 3 லேயர் கேர் ப்ளோன் கோட் பண்ணிருக்காங்க. 5 mm திக்னஸ் இருக்கும். டிசைன் ஃபார் லாங் லாஸ்டிங் PFOA ஃப்ரீ அப்படிங்கறதையும் மென்ஷன் பண்ணிருக்காங்க. Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 978 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 10 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 3 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல Hawkins தோசா தவா பத்தி பார்க்க போறோம். PFOA ஃப்ரீ நான் ஸ்டிக் 30 சென்டிமீட்டரா வருது. 4.8 mm திக்னஸ் கொடுத்திருக்காங்க. ஓவர் ஈட்டிங் அண்ட் ஈவன் ஈட்டிங்க்கு கண்டிப்பா ரொம்பவே சூட்டபிளா இருக்கும். ஸ்டே கூல் ஹேண்டில் இருக்கு அண்ட் கம்ஃபர்டபிளாவும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஒர்க்ஸ் ஆன் கேஸ் அண்ட் எலக்ட்ரிக் குக் டாப்லயும் இது பெர்ஃபெக்ட்டா ஒர்க் பண்ணும். Amazonல இந்த ப்ராடக்ட் உடைய பிரைஸ் 1410 ரூபீஸ்க்கு செல் பண்றாங்க. 9 ஸ்கோர் ரேட்டிங்ஸ் கொடுத்திருக்காங்க based on 6841 வெரிஃபைட் ரிவ்யூஸ் இருக்கு. இப்போ நீங்க பார்த்த இந்த தோசா தவா எல்லாத்தையும் Flipkart and Amazonல தாராளமா செக் பண்ணிக்கலாம். இதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் கீழ டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் பின் பண்றேன், செக் பண்ணிக்கோங்க. அண்ட் Amazonல இருக்க ஒரு சில ப்ராடக்ட் Flipkartல இல்லாத காரணத்தினால Flipkartல எக்ஸ்க்ளூசிவா இருக்க ப்ராடக்ட் உடைய லிங்க்ஸ் ஆட் அவுட் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. மீண்டும் நல்ல சூப்பரான ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோட வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்ட் சைனிங் ஆஃப் விஜய் பாபா, see you, have a nice day.